ஏபிடிபியினரின் கொலைப்பட்டியலை அம்பலப்படுத்திய இளைஞர். நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் தீவிரப்படுத்தப்படும் பாதுகாப்பு. சட்டவிரோத தொழில்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுக்கும் அனுர அரசாங்கம் எழுந்துள்ள கடும் குற்றச்சாட்டு. இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் உடன் செயற்பட ஆரம்பித்த சீன அரசாங்கம். மோடி விருக்கையில் ஜேவிபியினர் மீதான குற்றச்சாட்டு. டெல்வின் சில்வா வழங்கிய பதில். 1 மில்லியனுக்கும் அதிகமானோரின் வேலைகள் ஆபத்தில். எதிர்க்கட்சி தலைவரின் கடும் எச்சரிக்கை. அடுத்த மாதம் வரை ஆயிரக்கணக்கான போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிரடி பணி. பாம்பன் புதிய தொடருந்து பாலத்தை திறந்து வைத்தார் மோடி. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கொலையாளிகள் இன்னும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை என உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மதனராஜன், நெப்போலியன், சேதுபதி மற்றும் கருணாகரமூர்த்தி ஆகிய 4 பேரும் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்தனர். மதனராஜன் மற்றும் நெப்போலியன் ஆகியோர் நாட்டை விட்டும் தப்பியோடினர். நீதிபதி இளஞ்செழியன் இவர்களுக்கு மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை வழங்கியும் இவர்கள் பிடிபடவில்லை. அதன் பின்னர் 2018ஆம் ஆண்டு யாழ் நீதிமன்றம் தப்பியோடியவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதன் பின்னர் 3 ஜனாதிபதிகள் மாறியும் இன்னும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிக்க வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத தொழில்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பதாக கடற்தொழில் இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 3/4/2025 அன்று வடமராட்சி கிழக்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தியினர் தமக்கு ஆதரவானவர்களை அழைத்து சென்று யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களத்தில் சட்டவிரோத தொழில்முறைகளுக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்ததாக மக்கள் சிலர் என்னிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர். இதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு இணைப்பாளர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். சில நபர்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டதாகவும் அவர்களில் ஒரு சிலர் சட்டவிரோதமாக தொழில் புரிவதாகவும் மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஊழலை ஒழிப்போம் என கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெறுவதற்காக சட்டவிரோத தொழில்களை செய்யுங்கள் என்று மக்களிடம் கூறுகின்றார்கள். அவர்களை கைது செய்யுமாறு ஊக்குவிக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை இலங்கைக்கு கிடைத்த கௌரவம் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் மிகப்பெரிய அண்டை நாட்டின் தலைவர் இந்த நாட்டிற்கு வந்திருப்பது நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு மரியாதை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தகைய ஒரு அரசு தலைவர் வரும்போதும் இரு தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் பொருளாதார மற்றும் அரசியல் ஒப்பந்தங்களை எட்டுவது ஒரு நாடு செய்ய வேண்டிய ஒன்று என்றும் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி தனது கட்சி இந்தியாவிற்கு நாட்டை காட்டிக் கொடுத்ததாக சிறு குழுக்கள் கூறினாலும் வரலாற்றில் நாட்டின் துரோகங்களுக்காக தனது உயிரை தியாகம் செய்தது தனது கட்சிதான் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜேவிபி ஏற்பாடு செய்திருந்த நினைவேந்தல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே டெல்வின் சில்வா இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் நமது நாட்டில் ஆடை தொழில் துறையில் 1 மில்லியனுக்கும் அதிகமானோரின் வேலைகள் ஆபத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், இலங்கை நாட்டின் ஏற்றுமதி துறையில் ஈடுபட்டுள்ள அனைவரும் இன்று கலக்கமடைந்து போயுள்ளனர். ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தை சந்தித்த போது அவர்களும் இதனால் வருத்தமடைந்துள்ளனர் என்பது தெளிவாக தெரிந்தது. ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் இந்த வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வரி விதிப்பு குறித்து உலக நாடுகள் அமெரிக்காவோடு பேசி வருகின்றன. நமது நாடு இதுவரையில் இந்த நடவடிக்கையும் எடுத்த பாடில்லை. ஜனாதிபதி தேர்தலில் சாதனைகளை படைத்தது டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதே அவரது தேர்தல் கோஷமாக காணப்பட்டது. இந்த கொள்கைகளின்படி பல தசாப்தங்களாக அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டதால் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதித்த நாடுகள் மீது
பரஸ்பர வரியை விதித்து பதிலடியை கொடுத்துள்ளார். இதன் காரணமாக நமது நாட்டின் மீதும் 44% வரி விதிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளில் 40% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 3,50,000 நேரடி வேலைகளையும் 1 மில்லியன் மறைமுக வேலைகளையும் இது உருவாக்கி தருகின்றன. இன்று அவர்களது தொழில்கள் ஆபத்தில் காணப்படுகின்றன. இந்த தொழில்துறையினர் மற்றும் தொழிலாளர்கள் நெருக்கடிகளுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே சர்வதேச வர்த்தகம் தொடர்பில் விசேட நிபுணத்துவ அறிவு கொண்ட ஒரு குழுவை வாஷிங்டனுக்கு அனுப்பி அமெரிக்காவின் உயர்மட்ட தரப்புகளோடு உறவுகளை ஏற்படுத்தி எமது நாட்டுக்கு தேர்வுகளை முன்வைப்பதே பொருத்தமானது. இந்த விடயத்தை தற்போதைய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பலமுறை கூறியும் கூட அரசாங்கம் அந்த ஆலோசனைகளை புறக்கணித்து ஆணவமான பதில்களை வழங்கியது என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு சீனாவுடன் பதிலளிக்க தொடங்கியுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அக்கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பாகிஸ்தானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை சீனா ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதோடு 70 ஆண்டுகளாக இலங்கை எந்த நாட்டுடனும் இதுபோன்ற பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றும் இது வரலாற்றில் மிக மோசமான துரோகம் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் சீனா இலங்கையை ஒரு இந்திய அமெரிக்க நட்பு நாடாக கருத தொடங்கியுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த புதிய பாதுகாப்பு கூட்டணியை நிறுவ தொடங்கியுள்ளது என்றும் புபுது ஜெயகொட மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்கவை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் பாதுகாப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 தேதி ஈஸ்டர் பண்டிகை தினத்தன்று நாட்டில் 3 தேவாலயங்கள் மற்றும் பிரபல ஹோட்டல்கள் உள்ளடங்கலாக 8 இடங்களில் பயங்கரவாத தாக்குதல் நடாத்தப்பட்டு பெருமளவானோர் கொல்லப்பட்டதுடன் மிக அதிகமானோர் படுகாயமடைந்து கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவம் நடந்து 6 வருடங்கள் நிறைவடைகின்ற நிலையில் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள கிறிஸ்தவர்கள் தயாராகி வருகின்றனர். மேலும் எதிர்வரும் 20 தேதி கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் நிலையில் நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர். தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலமான புதிய பாம்பன் பாலம் நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்திய மதிப்பில் சுமார் 700 கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. கடல் மேல் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தின் 72.5 மீட்டர் நீளமுள்ள பகுதியை தூக்கி அதன் கீழ் கப்பல்கள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி 17 மீட்டர் உயரத்திற்கு தூக்கப்படும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ராமேஸ்வரம் தாம்பரம் தொடருந்து போக்குவரத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதிய தொடருந்து பாலத்தை கப்பல்கள், ஆழ்கடல், கடற்தொழில் படகுகள் கடந்து செல்ல பாலம் நடுவில் 240 அடி நீளம் 570 தொன்னில் வடிவமைத்த செங்குத்து தூக்கு பாலம் பொருத்தப்பட்டுள்ளமைக்கும் குறிப்பிடத்தக்கது.